தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய தீயணைப்பு வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 தீயணைப்பு அலுவலகங்கள் உள்ளதாகவும், ஒட்டப்பிடாரத்தில் 2,45,00,000 மதிப்பில் புதிய தீயணைப்பு அலுவலகம் அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய வாகனம் ஒன்று விரைவில் அரசு வழங்க உள்ளதாக கூறிய அவர், இதனால் நீண்ட நேரம் தீயணைக்கும் பணியை இடைவேளை இல்லாமல் தொடர முடியும் என்றும், பெரும் விபத்துக்களை தடுக்க மிகவும் வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இங்கே 10 தீயணைப்பு நிலையங்கள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கு. இப்போ ஒட்டப்பிடாரத்தில் நம்ம தமிழக முதல்வர் அறிவித்ததன் பேரில் ஒட்டப்பிடாரத்தில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுறதுக்கு 2.45 கோடி ரூபா மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்ட போகிறாங்க. லாஸ்ட் இயர் நம்ம அமைச்சர் பெருமக்களால் ஏரல் தீயணைப்பு நிலையம் புதிதாக உருவாக்கப்பட்டு அதில் இப்போ அரசு இடம் ஒதுக்கீட்டுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வெஹிக்கிள் இப்போ நம்ம கூடிய விரைவில் அதை ஒதுக்கீடு செய்கிறதா இயக்குனர் அலுவலகத்தில் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் உள்ள வண்டி இப்போ இஆர்டி வந்திருக்கு. அது எமர்ஜென்சியாக எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் இமிடியேட்டாக எடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு காங்கிரீட்டாக இருந்தாலும் அது கட் பண்ணலாம். வண்டி ஜாம் ஆகிட்டாலும் அந்த ஜாமை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி